ஐயா, இந்த ஊழியரிடத்தில் போனால் மட்டும்தான், அந்த மனுஷனுடைய கரம் என் மீது வைத்தால் மட்டும்தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஊழியர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. ஊழியர்கள், ஊழியக்காரிகள் எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனால் நீங்கள் நம்புகிற இயேசு, அவர் அற்புதமான ஒரு தேவன். அவரே உங்களை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க. அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை அந்த பலவீனத்திலிருந்து தூக்கி நிறுத்தும். மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கலாம், தள்ளாடி கொண்டிருக்கலாம், ஐயோ நான் மரித்து போகிறேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் பேசுகிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மீது நம்பிக்கை வைங்க. ஐயா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்கிற ஒரு நம்பிக்கைக்குள் வந்தாலே, அதே போல நானும் கூட நீர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஐயா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி, ஐயா நீர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, ஐயா நீர் எனக்காக என்னுடைய பலவீனங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர் ஐயா. ஆகவே நிச்சயமாக ஆமென், நான் தள்ளாடுவது கிடையாது என்கிற நம்பிக்கைக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தையின்படியே நீங்க ஆமென் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.